ஃபைனலாக மத்திய அரசு விஜய் அவர்களோட கரூர் பிரச்சனையில் தலையிட்டு இருக்கு. இதனால் திமுகவோட உண்மை முகங்கள் ரொம்ப ஈஸியாக கிழிவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை பற்றி டீட்டெயிலாக பேச போகிறோம். ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு வீடியோவாக தான் இருக்க போகிறது. அதாவது விஜய் அவர்கள் பிரச்சாரம் சமயத்தில் 40 பேர் உயிரிழந்த சம்பவம் தமிழகத்தை மட்டும் இல்லாமல் இந்தியாவே பெரும் அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கிறது. இந்த 40 பேர் உயிரிழந்திருக்கு கூட்ட நெரிசல் மட்டுமே காரணமா, இதுக்கு பின்னாடி என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற உண்மையை ஆராய்வதற்காக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் ஒரு ஆணையம் அமைத்திருக்காங்க. ஆனால் அந்த ஆணையம் உண்மையாலுமே விசாரிக்காது. முதலமைச்சருக்கு ஏற்ற மாதிரி தான் விசாரிப்பாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு பல மடங்கு இருக்கு. இப்போ பிஜேபி தலைமையில் 6 எம்பிகள் சேர்ந்த ஒரு குழு அமைத்திருக்காங்க. அந்த குழு இன்னைக்கு கரூர் சென்றிருக்காங்க. அங்கே விசாரணை நடத்தியிருக்காங்க. இந்த விசாரணை முடிவில் ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் மீட்டாக ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அதாவது திமுக தான் இதுக்கு முழுக்க காரணம். காவல் அதிகாரிகள் கரெக்டான இடத்துல பர்மிஷன் கொடுக்கல அப்படிங்கிற விஷயத்தை முதல் ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு விசாரணை அடுத்தடுத்து தொடரும். விசாரணை தொடர்ந்து அதுக்கான ஆதாரங்கள் சேகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சேகரிப்பின் முடிவில் திமுக மீது இருக்கும் தவறுகள் அனைத்தும் வெளியிடும். திமுக செய்த குற்றங்களை அனைத்தும் நாங்கள் வெளியிடுவோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. பிஜேபி களத்தில் இறங்கிவிட்டால் கண்டிப்பாக திமுகவை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி பிஜேபி முடிவு பண்ணிவிட்டால் அது கண்டிப்பாக நடந்துவிடும். இதனால் விஜய் அவர்களுக்கு இது பெரிய ப்ளஸ்ஸாக அமைய போகிறது. விஜய் அவர்கள் கூட இப்போ மத்திய அரசு நின்று கொண்டு இருக்கிறது.